அன்புக்குரிய சகோதரர்களே, மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை பிரதமராகி ஆக்கியதனுடைய வெளிப்பாடை, அதனுடைய விபரீதத்தை இந்த இந்திய மக்கள் தற்போது உணர்ந்து வருகின்றார்கள். எந்த அளவிற்கென்றால், அதாவது நம்மளுடைய பணத்தை நாம எடுக்கிறதுக்கு நம்ம கையில மை வச்சு விடுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்ப நிலைமை. என்னடா ஏன்பா மை அப்படின்னா, உன் பணத்தை எடுத்துட்டீல, மறுபடியும் திருப்பி உன் பணத்தை மாத்திரக்கூடாது. ஏன் பணம் தான், நான் எவன்ட்டையும் கொள்ளையடிச்சவனமா? அது 4000 ரூபா தான். நீ 4000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் 50 நாள் நீ செலவு பண்ணணும். 50 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும், நிலைமை சரியாயிரும். 50 நாள் 4000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நாக்கு வலிக்கிறதா? அதை வைத்து என்ன செய்வது? ஒரு நாளைக்கு எத்தனை 1000 ரூபாய் ஒருத்தவனு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டா, பல பேருடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை உணர தெரியவில்லை. ஆட்சியாளன் என்ற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு மை வச்சு உராயலாம். அதான் மக்கள் வரிசை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கடா, மை வச்சா கூட உடனே அழிஞ்சிரும், சூடு போட்டு விடுங்க. அதுக்கடுத்து எவனுமே பேங்க் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். எல்லாம் பணம் எடுக்கிறவனுக்கு எல்லாம் சூடு போட்டு விடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப நிலைமை இருக்கு. இப்ப அந்த சூடு போட்டாலும் அது ஒரு 4 நாள்ல ஆறி போயிருன்றதுனால விரலையே விட்டுங்கடான்னு சொல்லி கொண்டிருக்கின்றது. இதுதான் இவர்களுடைய நிலைமை. எப்படிப்பட்ட மோசமான நிலைமை பாத்தீங்களா? பல பேர் பல மாதிரியான ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டை போட்டு விட்டேன்னு நாமத்தை போட்டு விட்டு வர்றவனுக்கு ஃபுல்லா அழியாத நாமத்தை போட்டீங்கன்னா கரெக்டா நீ செய்யக்கூடிய வேலைக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். அல்லது மொட்டை போட்டு விடு, முடிமுளைக்க 3 மாசம் ஆகும்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால், அப்ப எப்படிப்பட்ட உலகமே காரி துப்புகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கனையா நாம இவர்கள் வைத்திருக்கின்றார்கள், பிரதமரா வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உலகமே காரி உமிழக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், கடைசி என்னடா அப்படின்னு பார்த்தா, பிரதமர் நீலி கண்ணீர் வடிக்கிறார். அதாவது என்னன்னா, முதல்ல இந்த சட்டத்தை போடும் பொழுது இதெல்லாம் செல்லாதுன்னா அப்படி திமிரா பேசிட்டு ஜப்பானுக்கு போயிட்டான்.